பூமியைப் போல சூரியனிலும் மழை வெளுத்து வாங்குகிறதா? சூடான சூரியனில் மழை பெய்தால் சூரியன் எப்படி சுட்டரிக்கும்? உலகையே திரும்பி பார்க்க வைத்த வானியலாளர்களின் கண்டுபிடிப்பு. சூரியன் பக்கமே நெருங்க முடியாத நாம் அதில் நடக்கும் மாற்றத்தை துல்லியமாக கண்டுபிடித்துள்ளோம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அறிவியல் ஆராய்ச்சி உலகில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சுவாரஸ்ய தகவல். நமது இந்த பிரபஞ்சம் பல்வேறு மர்மங்கள் நிறைந்த ஒன்றாகவே இருக்கிறது. நாம் கனவிலும் யோசிக்காத பல விஷயங்கள் இங்கு நடந்து வருகிறது. விஞ்ஞான ரீதியாக பல்வேறு ஆச்சரிய தகவலை விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகின்றனர். நிலவில் மனிதன் வாழ முடியுமா? செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ வழி இருக்கா, தண்ணி இருக்கா என்று ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மர்மங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க நாமும் தீவிரமாக முயன்று வருகிறோம். அப்படி ஒரு மர்மம்தான் சூரியனில் மழை பெய்வது. எது சுட்டெரிக்கும் சூரியனில் மழையா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆம், மழைதான். சூரியனில் மழை வெளுத்து வாங்குகிறதாம். இதற்கான ரகசியத்தை இப்போது ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சூரியனில் மழை பெய்யும் ரகசியத்தை ஹவாய் பல்கலைக்கழக வானியல் ஆய்வு நிறுவன விஞ்ஞானிகள் தான் தற்போது கண்டறிந்துள்ளனர். அதே நேரம் நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். சூரியனில் பெய்யும் மழை என்பது நமது பூமியில் பெய்யும் நீர்த்துளிகளைப் போல இருக்காது. அதாவது சூரியனின் நீர்த்துளிகள் மழையாக பெய்யாது. அதற்கு பதிலாக சூரிய மழை அதன் வெளிப்புற அடுக்கான கரோனாவில் ஏற்படுகிறது. இது மிகவும் வெப்பமான பிளாஸ்மா பகுதியாகும். சூரியனை போர்வை போல் போர்த்தி இருக்கும் மிக வெப்பமான பகுதிதான் கரோனா. இந்த சூரிய மழை நிகழ்வின் போது குளிர்ந்த மற்றும் அடர்த்தியான பிளாஸ்மா கட்டிகள் கரோனாவுக்கு மேல் எழும்பி பின்னர் மீண்டும் சூரியனை நோக்கி இறங்குகின்றன. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் சுட்டெரிக்கும் சூரியனின் வெளிப்புறத்தில் குளிர்ச்சியான பிளாஸ்மா மேலே எழும்பி மீண்டும் மழையை போல சூரியனை நோக்கி செல்லும். சூரியன் வெப்பம் மோசமாக இருக்கும்போது இந்த செயல்முறை எப்படி நிகழ்கிறது என்பது பல ஆண்டுகளாகவே ஆய்வாளர்களுக்கு புதிராக இருந்தது. இந்த நீண்ட கால மர்மத்திற்கு தான் இப்போது விடை கிடைத்துள்ளது. வானியலாளர் ஜெஃப்ரி ரீப் மற்றும் லூக் பெனாவிட்ஸ் ஆகியோர் இணைந்து இதற்கான பதிலை கண்டுபிடித்துள்ளனர். இவர்களின் கண்டுபிடிப்பு ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னலில் வெளியிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக ஆய்வாளர்களை குழப்பிய சூரிய மழை குறித்த அத்தியாவசிய விளக்கத்தை இது கொடுக்கிறது. இது தொடர்பாக ஆய்வாளர்கள் சூரியனின் வெளிப்புறமான கரோனாவில் உள்ள பல்வேறு தனிமங்கள் பல காலமாக அப்படியே இருக்கும் என்று இத்தனை காலமாக நாம் கருதினோம். ஆனால் அது உண்மையல்ல. இரும்பு போன்ற துகள்கள் காலப்போக்கில் மாறுகிறது. இதன் காரணமாக சூரியனில் மழை போன்ற போக்கு ஏற்படுகிறது. இங்கு நாம் மாடலை வைத்து நடத்திய ஆய்வில் இரும்பு துகள்கள் மாறும்போது சூரியனில் ஏற்படுவது போல மழை ஏற்படுகிறது என்று தெரிவித்தனர். இந்த கண்டுபிடிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சூரிய பிழம்புகளின் போது சூரியன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்டறிய உதவுகிறது. மேலும் சூரிய பிழம்புகள் பூமியை நோக்கி வரும்போது அது நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதை கண்டறியவும் இது உதவுகிறது. இதன் மூலம் நிமிடங்களில் நடக்கும் சூரிய பிழம்புகள் துல்லியமாக கண்காணிக்க முடியும் என்கிறார்கள். சூரியன் எப்படி உண்மையில் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள இது உதவுவதாக ஆய்வாளர்கள் கூறினர். அதே நேரம் இதில் கூடுதல் ஆய்வுகளும் செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்.